Vasantha cooking channel. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா கத்திரிக்காய் வச்சு பிரியாணி செய்ய போறோம். கத்திரிக்காய் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய் 3 பெரிய வெங்காயம் நீட்டமா அரிஞ்சு வச்சிருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன், அரை மூடி எலுமிச்சம்பழம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய் 3, எள்ளு, வெள்ளை எள்ளு, நிலக்கடலை பருப்பு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, மல்லி, புதினா, தயிர் 250 கிராம் தயிர், ஒரு ஆளாக்கு அரிசி, நெய், கடலையை போட்டுக்கிறோம். ஏற்கனவே இது வறுத்த கடலை, நம்ம சூடு மட்டும் பண்ணிக்கிறோம். எள்ளு, வெள்ளை எள்ளு 2 ஸ்பூனு, இது சின்னதாக இருக்குது அதனால ஒரு அரை ஸ்பூன் போடும். இப்போ தண்ணி காஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து அரிசி ஆஃப் பாயில் பண்ணிக்க போகிறோம். இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு 3 பச்சை மிளகாய், பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, நெய் 1 ஸ்பூன். இந்த சாதத்துக்கு தகுந்த மாதிரி சால்ட். இப்ப நல்லா தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப இந்த அரிசியை போட்டுருவோம். நம்ம ஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கிறோம். இதுல ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தேங்காய் கொஞ்சம், இதில் வந்து 3 வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ப்ரௌன் கலராக பொரித்து எடுத்துக்கலாம். இது பொரியட்டும். கத்திரிக்காயை கட் பண்ணி போட போகிறோம். தண்ணியில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்குவோம், அப்போ தான் கத்திரிக்காய் கருக்காது. கத்திரிக்காயை கொத்து கொத்தாக கட் பண்ணிக்குவோம். நல்லா இப்படி பண்ணிக்குவோம். இப்போ நம்ம வந்து அரைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் வறுத்து வச்சதெல்லாம் இதில் போட்டுருவோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, இது சின்னது அதனால கூட. மஞ்சத்தூள், பூண்டு பேஸ்ட், அரைச்ச மசாலாவை இதில் போட்டுக்க போகிறோம். நல்லா கத்திரிக்காயில் இப்படி நல்லா உள்ள ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் வேலை தான், கொஞ்சம் பொறுமையாக செய்யணும், அப்போ தான் நல்லா வரும். நெய் 2 ஸ்பூன். எல்லா கத்திரிக்காயும் இதில் போட்டு வேக வச்சுக்கணும். அரை மூடி லெமன் ஜூஸ், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு கொஞ்சோண்டு, தயிரே அதில் ஊற்றிடுவோம். இப்போ நம்ம கத்திரிக்காய்க்கு ஸ்டஃப் பண்ணது போ மீதி இருக்கு இல்லையா, அதையும் இதெல்லாம் நம்ம போட்டுருவோம். நம்ம தம் போட போகிறோம். இதில் வந்து நம்ம நல்லா நெய் தடிக்குவோம். நல்லா பாத்திரம் ஃபுல்லாக நெய்யை நல்லா அப்ளை பண்ணிக்குவோம்.
நெய் ஏற்கனவே ஊற்றிருக்கோம், இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஊற்றினா நல்லாயிருக்கும். இருக்கிற வெங்காயமெல்லாம் போட்டுடலாம். வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் இதை அப்படியே வச்சுருக்க போகிறோம். 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம். இப்படியே இது 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாவ், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்க, நல்லா சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.